அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 5. முந்தைய எபிசோட்ல தருணும் நிவேதாவும் தீம் பார்க்கல கேம்ஸ் விளையாடினதையும் அதை தொடர்ந்து தருண் நிவேதாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதையும் நிவேதா அக்செப்ட் பண்ணதையும் பார்த்தோம். இன்னும் எத்தனை நாளில் உன் ஆள் ஊருக்கு திரும்புறாரு என்று கேட்டாள் நிவேதா. இன்றிலிருந்து 3வது நாள் என்றாள் நேஹா. திரும்ப எப்ப வர்றாருன்னு சொன்ன? 2 மாதங்களில். அப்பதானே திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஏற்ப பள்ளி விடுமுறையும் கிடைத்திருக்கு பாரு. நீ உன் ஆள் கூட நன்றாய் ஊர் சுற்ற. என்ஜாய். நான் மட்டுமா ஊர் சுற்ற போறேன்? பின்ன நீ என் உயிர் தோழி இல்லையா? என்ன நீ எதற்கெடுத்தாலும் என்னை கூப்பிடுற? என்னால எல்லாம் வர முடியாதுப்பா. நீ ஊர் சுற்ற நான் தானே கிடைத்தேன். என்னப்பா இப்படி பேசுற? உன்னை நம்பி எத்தனை திட்டங்கள் போட்டு வச்சிருக்கோம். நீ வரலன்னா நான் மட்டும் போகும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தேகம் வரும்ல. அதுக்காக நான் தான் பலிகாடாவா? அப்படி இல்ல நிவே, நீ என் உயிர். அம்மா தாயே, ஆளை விடு. சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நிவேதா ஒதுங்கி கொள்ள முயல. நிவே ப்ளீஸ் டா, என் செல்ல தோழிதானே நீ, கெஞ்சினாள் நேஹா. அவள் பேசாமல் நிற்கவும், இத பாரு நிவே, நீ ஒன்னும் தனியா நிற்க வேண்டாம். தருணும் கூட வருவாருல்ல, அவர் நல்ல ஜாலி டைப், உனக்கு தெரியும் தானே. தருண் என்ற பெயரை கேட்டதும் கன்னங்கள் குறுகுறுக்க, அவர் வந்தா எனக்கென்ன? நானும் ஓடி வரணுமா என்ன? வேண்டுமென்றே கோபத்தை காட்டினாள் தன் குரலில். ஐயோ அப்படி இல்ல பிள்ளை, உனக்கு பேச்சு துணையா இருக்கும், அதைத்தான் சொன்னேன். நீயும் உன் விடுதியில் மொட்டு மொட்டுன்னு உட்கார்ந்து கிடைக்குமேன்னு பார்த்தேன். சரி விடு, உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது? சரி நான் கிளம்புறேன். நேஹா தொய்ந்து போய் நடக்க, அடக்கடவுளே, ஓவரா சீன் போட்டு விட்டோமோ? தன்னுடன் கழிய போகும் பொழுதுகள் பற்றிய கற்பனையில் தன்னையே மறந்தது அவளின் நினைவு. நாமாய் போய் வழிந்து நிற்பது போல் இருக்கக்கூடாது என்று லேசாய் பண்ணிய பிகு தன் சந்தோஷத்திற்கே உலை வைத்து விட்டதே. நேஹா நில், அவசரமாய் தடுத்தாள். சரி நான் வர்றேன். நிஜமாவா பிள்ளை? நீ இவ்வளவு சொன்ன பிறகும் நான் வரலன்னா உன் முகம் டல்லாயிடுச்சே. அதானே பார்த்தேன். என் தோழியாவது என் பேச்சை தட்டுறதாவது. சீக்கிரம் கிளம்பு, அவங்க கிளம்பி இருப்பாங்க. நான் இங்கேயே வர சொல்லி போன் பண்ணிடுறேன். ஆமா, இன்னைக்கு எங்க போறதா திட்டம்? உதயகிரி கோட்டை. நல்ல இடம்தான், உங்களுக்கு ஏற்ற தனிமையான. ஏன் பிள்ளை இப்படி ஓட்டுற? அட இல்லப்பா, இயற்கை காட்சிகள் நிறைந்த சூழல், மான்கள் மயில்கள் என்று அதை சொன்னேன். விஷமமாய் சிரித்தாள் நிவேதா. உனக்கு வர வர வாய் அதிகமாகிவிட்டது நிவே. கிண்டல் பண்ணினது போதும், சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு. வீட்டில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அந்த வாகனத்தில் ஏறிய போது பதற்றம் இருக்கத்தான் செய்தது. முன்னிருக்கையில் தருணும் அமர்ந்திருந்த நிவேதா மெதுவாய் நிமிர்கையில், என்ன என்று புருவ அசைப்பால் வினவியனிடம், கீழே இறங்குவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் என்று ரகசிய கிசுகிசுப்பில் மிரட்டல் விட அவளின் கோபம் கண்டு சிரித்தான் அவன். அவனின் சிரிப்பு உசுப்பேற்றவும், என்னை பார்த்தா சிரிப்பு வருதா என்று மிக ரகசியமாய் அவன் தொடையில் நறுக்கென்று கிள்ளினாள். ஆ என்று அவன் வேண்டுமென்றே கத்த, ஹே தருண் என்னாச்சு என்று பின் இருக்கையில் அமர்ந்திருந்த அமுதன் கேட்க, ஐயோ என்று பதறிய நிவேதா, பிளீஸ் பிளீஸ் மாட்டி விட்டிடாதீங்க என்று கண்களால் கெஞ்ச, விஷமமாய் அவளை பார்த்து கண் சிமிட்டியவன், வெகுமதி உண்டுதானே, மாட்டிவிடாமல் இருந்தால் என்று கேட்க, என்று முறைத்ததை பார்த்து, நண்பா என்று அழைக்க, இப்ப மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு வையுங்க என்று மிரட்டல் விடுத்தாள் அவள். ஏண்டா கத்தின? சற்றே எரிச்சலாய் அமுதன் கேட்கவும், அது ஒண்ணுமில்ல, நீ தூங்கிட்டியா முழிச்சிட்டு இருக்கியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்றான் அவன். அதை நான் பார்த்து கொள்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு. சாரி நண்பா, வேலையை பாருடா என்றவன், ஏண்டா இவ்வளவு வேகமா போற? மெதுவாய் போயேன் என்று கெஞ்சினான். இதுக்கு மேல எப்படிடா மெதுவா போக முடியும்? மாட்டு வண்டி கூட வேகமா போகுது. பின் இருக்கையில் இருந்து எழுந்து முன்னே எம்பியவன், டேய் தருண், இன்னும் 2 நாள் தாண்டா, அப்புறம் ஆயுதம் பணி. சரி சரி, ரொம்ப போர் அடிக்காதே. பாவம் அந்த பிள்ளை பயந்துட போகுது. ரொம்ப உருகாம போ என்று சிரித்தான் தருண். அவன் விலகிச் செல்லவும், ஆமா, அவங்க ஏன் நடு இருக்கையை விட்டுட்டு கடைசியில போய் உட்கார்ந்திருக்காங்க என்று கேட்டாள் நிவேதா. அவன் அவளை பார்த்து ஒரு மாதிரியாய் சிரிக்க, ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். கிட்டவா சொல்றேன் என்று அவன் அழைக்க, சொல்லுங்க என்று சற்றே நெருங்கி அவன் பக்கமாய் குனிய, ஸ்டியரிங்கை வளைத்திருந்த அவன் கரங்கள் சாலையின் வளைவுக்காய் இன்னும் அதிகமாய் வளையவும், வேகமாய் நிமிர்ந்தவள் சே என்றாள் கோபமாய். நான் வேணும்னே பண்ணலையே, நம்ம ஊர் ரோடு அப்படி என்றான் விஷமமான அதே புன்னகையுடன்.
அதான் சிரிப்பே சொல்லுதே சார் எவ்வளவு நல்லவர்னு. அவள் தன் உணர்வுகளின் நெகிழ்ச்சியை மறைக்க முகத்தை மேலும் கடுப்பாக்கி கொண்டு வெளிப்பக்கமாய் திரும்ப வண்டி நாகர்கோவிலின் பெரிய மால் ஒன்றின் முன்னால் நின்றது. இறங்கு, சாப்பிட ஏதாவது வாங்கிக்கலாம். நான் வரல. கதவை திறந்து அவள் பக்கமாய் வந்தவன் குனிந்து, விவஸ்தைன்னு ஒண்ணு உண்டே, அது கொஞ்சமேனும் இருக்கான்னு நினைச்சேன் என்றான். என்ன? அவள் புரியாமல் விழிக்க, மண்டு என்று அவள் மண்டையை ஒரு தட்டு தட்டியவன் கதவை திறந்து அவள் கரம் பற்றியபடி, நண்பா சாப்பிட ஏதேனும் வாங்கிட்டு வரோம் என்றான். கூடவே நடந்தவள் கையை விடுங்க என்றாள் தடுமாற்றமாய். ஏன்? அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. புத்திசாலி. என்னை மட்டும் அப்புறம் தடுமாறியவள் பொருட்கள் இருந்த ரேக்கில் எதையோ தேடுவது போல் பாவனை செய்தாள். என்ன சொல்ல வந்ததை சொல்லு. காலை நேரம் என்பதால் வெறுமையாய் இருந்தது கடை. புரியலையா? புரியாதது போல் நடிக்கிறீங்களா? நெவி, புதிர் போடாதே என்றவன் அவள் தோள் தொட்டு தன் பக்கமாய் திருப்ப, இதைத்தான் சொன்னேன் என்று அவன் பிடியை நோக்கினாள். அவள் சொல்ல வந்தது அவனுக்கு அப்போது புரிய, பற்றிய இருந்த கரங்களில் அவள் உணர்வுகளின் அதிர்வை உணர்ந்தான். தன்னால் நெகிழ்ந்து நிற்கும் பெண்மை பற்றிய கர்வம் அவன் விழிகளில் பளிச்சிட, ஓ, முதலில் ஒரு பழச்சாறு சாப்பிட்டு விட்டு தேவையானதை வாங்கிக்கலாம் என்று பக்கத்தில் இருந்த கேபினுக்குள் நுழைந்தான். ஆளுக்கு ஒரு பழச்சாறுடன் எதிரெதிரே அமர்ந்த போது, ஆமா, வண்டியில் ஏறின உடன் ஏன் அவ்வளவு கோபம் என்று கேட்டான். பின்ன அமுதன் இந்த ஒரே இரவில் எத்தனை போன் பண்ணினாரா? நீங்க ஒரு போன் கூட பண்ணலையே. ஓ, அதான் கோபமா? அவன் இன்னும் 2 நாளில் போய்விடுவான். ஆனா நாம தினமும் எப்ப வேணும்னாலும் பேசலாம், சந்திக்கலாம். நிஜமா? பின்ன இதோட விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? ஏமாத்த மாட்டீங்களே. சிரித்தபடி எழுந்தவன் பேக்கரிக்குள் நுழைந்து, பிளம் கேக் பிடிக்கும் தானே என்றான். நேகாவுக்கு சக்கப்பழ சிப்ஸ் பிடிக்கும். அவங்க சாப்பிடுற நிலைமையிலா இருக்காங்க? பாவம்ல நேஹா, 2 மாதம் 2 வருடங்களாய் தோணும். பேசியபடியே வண்டியில் இருவரும் ஏறின பின்பு, இந்தாடா பழச்சாறு என்று அமுதனிடம் அவன் நீட்ட, என்னடா ஒரே ஒரு ஜார் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, ஸ்ட்ரா கூட ஒன்னுதான் இருக்கு என்றான் அமுதன். மச்சான், ஓவரா சீன் போடாத, உனக்கு பொருந்தல என்றான் தருண். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?